நான் இன்ஸ்டால வந்து நிறைய கேப்டன் அவர்களோட ரீல்ஸ் எனக்கு வந்து 2 பேர் ரொம்ப பிடிக்கும். வந்து ரஜினி சார், இன்னொன்று வந்து விஜயகாந்த் சார். தந்தன தந்தன தை மாசம் அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து போடும்போது அந்த ரீல் வந்து பயங்கர ரீச். எங்கள் கேப்டன் அவர்களை போல நீங்கள் முகபாவனை செய்ததற்கு நன்றி போட்டிருந்தாங்க. தந்தானே தாமரப்பூ அந்த சாங் பெரிய நாள இருந்து போட்டிருக்கும் போது கூட அதுக்கு ஒரு கமெண்ட். நான் நிறைய வருத்தப்பட்ட காலங்கள்லாம் உண்டு. அவரை கொண்டாடின அதே மக்கள் ஒரு சில நேரம் அவரை வந்து கேலியும் செஞ்சாங்களே அப்படின்றது எனக்கு வந்து என்னை வெறுத்தவங்களே இல்லை என்னை வந்து இவெல்லாம் ஒரு ஆளாக நினச்சவங்களையே வணக்கம் தலைவரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்பேன். அவங்க தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது ஏதோ அவன் வந்து இன்னைக்கு ஹீரோ ஆகிட்டான்னு காமிக்கிறதுக்காக நம்மகிட்ட வந்து பேசணும். உன்னுடைய காரோ ஸ்டேட்டஸோ உன்னுடைய காசு பணமோ அதெல்லாம் கிடையாது. நீ மக்களோட எப்படி பழகுற பார்க்குற ரீல்ஸ் எல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிலாசபிக்கலாக இருக்கும். வாழ்க்கையில தனியா இருக்கவன் மட்டும் நீ கஷ்டப்படாது. ஐயோ, வாழ்க்கையில தனியா இருக்கவன் தான் ஜெயிப்பான். என்னைக்கு தனியா இருக்கிறவனுக்கு தான் தைரியம் அதிகம். தனிமையில் போராடு. தனிமையில எங்க போராட முடியும்? வாழ்க்கையில இஷ்டப்பட்டு செய்யற எதுவுமே கஷ்டம் கிடையாது. இவ்வளவு தியாகிகள் இருக்காங்க தெரியுமா? தியாகிகள்லாம் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் கிடையாது. தங்கச்சி கல்யாணம் பண்ணாதேன் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு உட்காந்துருக்க அண்ணனே ஒரு தியாகி தான். இப்போ மக்கள் சொல்றதையும் நம்ம ஏற்றுக்குவோம். ஏன்னா மக்கள் பல ஆயிரம் பேர் சொல்றாங்க, அதை கண்டிப்பாக ஏற்றுக்கணும். ஆனால் ஐயா சொல்றது ஏன் ஸ்பெஷலாக நான் பார்க்குறேன்னா, அவர் கூடவே ட்ராவல் பண்ணுவார். எவ்வளோ பர்சனலாக உங்கள் கூட கனெக்ட் ஆயிருந்தா, நிறைய ரிசம்பிளன்ஸும் உங்கள்கிட்ட பார்த்துருந்தா அவர் வந்து உங்களை கம்பேர் பண்ணுவார். ஏன்னா லிட்டரலி நம்ம சரவணன் சித்தப்ப எடுத்துக்கோமே, விஜயகாந்த் மாதிரியே இருக்காரு. நம்ம காலங்களாக பேசுகிறோம். ராதாரவி ஐயா என்றைக்குமே அதை வாய் திறந்து சொன்னதில்லை. விஜய் சேதுபதி அண்ணன் இருக்காரு, யாரையுமே அந்த ரிசம்பிளன்ஸில் கொடுக்கல. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் உங்களை சொல்றாருன்னா அவர்கிட்ட நோட் பண்ண எவ்வளோ விஷயத்தை உங்ககிட்ட நோட் பண்ணுறோம். நிஜமா எனக்கு வந்து அம்பிகா மேம் வந்து சொல்லணும். அது ஒரு பெரிய விஷயம். நல்லியம்மா சொல்லுவோம். இவங்க எல்லாருமே அவரோட பயணிச்சவங்க. ஓகே, நல்லியம்மா வந்து ஒரு ஷோவில் பார்க்குறோம். ஒரு சன் டிவி ஷோக்கு வராங்க, பக்தி ஷோக்கு. நல்லியம்மா பார்த்துட்டு நான் அவங்க ஆக்சுவலாக வந்து அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் அந்த இதில் நடந்து போயிட்டுருக்கேன். அவங்க ஏதோ ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு போய்ட்டு அம்மா வணக்கம் அப்படின்ட்டு ஐயோ தங்கம் பார்த்தா விஜய் என்ன மாதிரியே இருக்கும் அப்படின்றாங்க. எனக்கு அது அது இவ்வளோ பெரிய லெஜண்ட். அதாவது அவங்களெல்லாம் நம்ம நான் நினச்சி பார்க்குறேன். இவங்களுடைய வார்த்தை வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்போது நல்லா நடிக்கிற கண்ணு, நல்லா சூப்பராக பண்ணுறாங்க, பாவமாக இருக்கும் சில நேரங்கள் அப்படின்னு நடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க நம்ம சீரியல்லாம் பார்க்குறாங்களா? அது எவ்வளோ பெரிய ஒரு அந்த நேரம் கண் கலங்கிடும் எனக்கு. நல்லியம்மா சொல்கிறாங்க. அடுத்து அம்பிகா மேடம் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னுருக்கேன். நான் அம்பிகா மேடம் நமக்கு கால் பண்ணுவாங்களா? அவங்களாலாம் இருக்காதுன்னு அந்த நம்பரை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சரி யாரோ நம்மளை கேச பார்த்தா அது நிஜமாகவே அம்பிகா அவர்கள் தான். என்னை வந்து அவங்க வந்து மேடம் வந்து ஒரு ஷோவில் பார்க்குறாங்க. இப்போ பார்க்கும்போது சொன்னாங்க, நான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் எடுக்கலை, எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இது யாரோ நினச்சிட்டு வச்சுட்டீங்க அப்படின்னு. அது வந்து என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. ஏன்னா நம்ம 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 அந்த மாதிரி அப்போ அவங்க வந்து அவங்க சன் டிவியில் சீரியல் பண்ணுறாங்க, நல்லியமாக பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து கால் பண்ணி நமக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னை வந்து மறந்துட்டாங்க. நான் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்கள ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறேன். நான் தானே அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தான் அவனை கால் பண்ணி அது தெரிஞ்சு அவங்களுக்கு திருப்பி கால் பண்ணுறேன். எனக்கு அதை சொன்னது வந்து இவங்க சஞ்சீவண்ணன் இருக்கார். அவர் தான் சொல்கிறாரு. என்னோட ஃப்ரெண்ட் சஞ்சீவண்ணன் சொல்கிறாரு, இது மாதிரி மேம் தானே அவனுக்கு கால் பண்ணாங்க, நீ வந்து எடுக்கலையா ஃபோனை, அவங்க என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்கடா, நான் அவர் கால் பண்ணேன் அவர் எடுக்கல அப்படின்னா நான் திருப்பி மேடம் கால் பண்ணுறேன். அவங்க ஏதோ ஒரு வேலையாக இருந்தோன்னா, மேடம் இது உங்கள் நம்பர் எனக்கு தெரியாது, சரி மேடம் அப்படின்னா சரி நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் கூப்பிடுறேன்னாங்க. அப்பையும் அதான் சொல்கிறேன், அந்த பெரிய ஆட்கள் அந்த அவங்களாம் இன்றைக்கும் அந்த இடத்துல இருக்காங்கன்னா அது அவங்களுடைய அந்த ஒரு அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி யதார்த்தங்கள். நான் கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்றேன், நான் இப்போ ட்ராவலில் இருக்கேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களை நான் திருப்பி கான்டாக்ட் பண்ணல. சரி நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது சொல்கிறாங்க, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் வந்து யாருன்னு நினச்சிட்டு அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஐயோ மேடம் அவாய்ட் பண்ணலாம், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு என்ன இல்லை, அன்றைக்கி நான் வந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் ஒரு சீன் நடிச்சிருந்தீங்க, எமோஷனல் சீன் ரொம்ப நல்லா நடிச்சிங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிருந்தது.
அதான் உங்களுக்கு விஷ் பண்ணலான்னு கால் பண்ணோன்னா எனக்கு ஒரு பெரிய அது எப்படின்னா நம்ம சின்ன வயசுல அவங்கள படங்கள்ல பார்த்து எல்லாரும் படிக்காதவன்ல ஊரே தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி அம்பிகா மேடம்பா அப்படின்னு இருக்கும். பிரபஞ்சம் தான் இல்ல. ஆமா, அது அவங்க அவங்களுடைய படங்கள் வந்து எவ்வளவு இருக்கு. இமேஜின் பண்ண முடியல. உங்க சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணி பாக்குறேன். நான் யோசிக்கிறேன், எனக்கெல்லாம் மெல்ல திறந்தது கதவுல ராதா மேடம் வந்து அவங்க அம்பிகா மேடம் இவங்களெல்லாம் பார்க்கும்போது சிஸ்டர்ஸ் அப்பயே அவங்களுக்குள்ள அவங்க 2 பேருமே சமமா ஹீரோயினா வந்து நின்றுட்டு இருந்த ஒரு இடம் இது. இன்னைக்கெல்லாம் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி வளர்ந்தாலே பிடிக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் ஒரு பக்கம் அக்கா, இந்த பக்கம் ஒரு தங்கச்சி, எல்லாமே டாப் ஹீரோஸோட படம் பண்ணிட்டு வராங்க. அதை நினைக்கும் போது நான் அதான் யோசிச்சேன், அவ்வளோ பெரிய ஆட்கள் வந்து அவங்க அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். அவங்க கால் பண்ணி சொல்லும்போது அது என்னால் எனக்கு அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே கேப்டன் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நான் நினச்சது என்னென்னா, நான் ஒரு நெக்ஸ்ட் டோர் பாயாக எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆனது ரொம்ப பெரிய சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதினு அப்படி தான், சரவணன் சார் அப்படி தான். ஆமாம், அந்த லுக் வைஸ் எல்லாமே அதை பார்க்க அவரை வந்து அந்த டைமில் அப்படி தான். இந்த இந்த இது வந்து எனக்கு கிடைச்சது வந்து நான் வந்து பெருமையாக தான் இப்போ நினைக்கிறேன். பயமாக இருந்தது, எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஓகே, சந்தோஷம், சூப்பர், நமக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. அதே நேரம் கேப்டன் ரசிகர்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு, என்ன அப்படின்னா அவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் அடிச்சிட மாட்டாங்க. கமெண்ட்ல போயிட்டு என்ன நீ எங்க ஐயா மாதிரி இருக்கேன்னு சொல்ற, அவர் யார் தெரியும், அப்படி அடிக்கவே மாட்டாங்க. ரியலா இருந்தா ஏத்துக்குவாங்க. அதுதான் ஐயாவோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா நீ சொன்னது நான் கரெக்டான கேள்வி. நான் இன்ஸ்டால வந்து நிறைய கேப்டன் அவர்களோட ரீல்ஸ் எனக்கு வந்து 2 பேர் ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து ரஜினி சார், இன்னொன்று வந்து விஜயகாந்த் சார். 2 பேரையுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லுவேன். அதில் வந்து கேப்டன் அவர்கள் வந்து இந்த மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது, இந்த தலைவர் வந்து ஸ்டைலு, அந்த கிட்ஸ் கேட்ச் பண்ணுற அந்த மாசு, அது 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு ட்ரிபியூட்டாக தான் நான் என்னோட ரீல்ஸ் எல்லாமே பண்ணுவேன். அதில் வந்து இந்த தந்தன தை மாசம் அது வந்து ஃபஸ்ட்டு எடுத்து போடும்போது அந்த ரீல் வந்து பயங்கர ரீச்சு. அதில் வந்து எங்கள் கேப்டன் அவர்களை போல நீங்கள் முகபாவனை செய்ததற்கு நன்றி போட்டிருந்தாங்க. அது உள்ள ப்ரொஃபைல் போய் பார்த்தோம்னா கேப்டனோட ஃபோட்டோ தான் இருக்குது. அவங்க ஃபேமிலியாக ஒருத்தர் அவர் ஃபோட்டோ போட்டிருக்காரு, முன்னாடி கேப்டன் ஃபோட்டோ. அது அந்த மனசு கேப்டனோட ரசிகர்களுக்கு தான் வரும். அது வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ என்ன நீ இன்னைக்கு நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க, இந்த இந்த கதாநாயகன் இந்த கதாநாயகன் நீ எப்படி அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கேப்டனுக்கு வந்து ஒரு நியூட்ரலான ஒரு வழி, தனி வழி தான். அவர் வந்து அவரை ரசிக்கிறவங்க நம்மளை ரசிக்கிறாங்க. நிறைய கமெண்ட் இப்போ நான் அவரோட சாங்ஸ் எடுத்து போட்டாலும் இந்த தந்தானே தாமரை பூ அந்த சாங் பெரிய நாளிலேருந்து போட்டிருக்கும் போது கூட அதுக்கு ஒரு கமெண்ட்டு, அழகாக இருக்கிறது அழகு, கேப்டனை நினைவில் கொண்டு வந்தமைக்கு நன்றி அப்படின்னு. அப்போ தான் நான் நினச்சேன், இப்போ நம்ம வந்து அதை வந்து பெருமையாக எடுத்துக்கிறோங்கிறத தாண்டி இது வந்து நினைவூட்டல். அவரை வந்து இன்னுமே நம்ம வந்து நமக்குள்ள அவருடைய ஆறாவையும் அவருடைய இதையும் நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும், பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது சந்தோஷம். ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து மக்களை வந்து கேப்டனை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கோம், அவரை வந்து நினைவுபடுத்துகிறோன்றது சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம். அதே நேரம் இது ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை வந்து கேப்டன் மாதிரி இருக்க அடுத்த கேப்டன் சொல்கிறாங்கன்னா இந்த பேர் எங்கேயுமே லைட்டாக கூட மக்கராக நடந்துக்கணும்ல, நடந்துக்கணும். அது வந்து நமக்கு நான் நினைக்கிறதெல்லாம் ஒன்று தான். சினிமா வாழ்க்கை அப்படிங்கிறத தாண்டி சொந்த வாழ்க்கையில் நம்ம வந்து அவரை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும். மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதா இருக்கட்டும், மற்றவங்களை கனிவாக பேசுகிறதா இருக்கட்டும், கோபமாக பேசுனாலும் அதில் ஒரு பாசம் இருக்கணும். இதெல்லாம் தாண்டி ஒரு பேர் கிடைக்கிறது சினிமாவில் ரொம்ப ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா. முதல்ல வந்து அது நம்ம நினச்சி ஒரு விஷயம் பண்ணுவோம், அது வேற ஒருத்தருக்கு வேறு மாதிரி. ஏன்னா நான் நிறைய வருத்தப்பட்ட காலங்கள்லாம் உண்டு. அவரை கொண்டாடின அதே மக்கள் ஒரு சில நேரம் அவரை வந்து கேலியும் செஞ்சாங்களே அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப வருத்தம் உண்டு. ஏன்னா அந்த நாட்களெல்லாம் அவனை வந்து மறக்கணும்னு தான் நினைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல மனிதர். ஸோ நான் நல்ல பேர் கெட்ட பேருன்றதுலையே நான் போகவே மாட்டேன். நம்ம மனதிற்கு நம்ம சரியாக இருக்கணும், நம்ம மனசாட்சிக்கு நம்ம சரியாக வேலை பார்க்கணும். அது பார்க்குறவங்களோட பார்வையில் ஒரு மாதிரி கூட இருக்கலாம். இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குற ஒரு சிலருக்கு நான் ரொம்ப தன்மையாக பேசுகிற மாதிரி தெரியும், ஒரு சிலருக்கு இவனாக பேசுகிறான்னு தெரியும், ஒரு சிலருக்கு இவனை ஏன்டா நம்ம பார்க்கணும், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நம்ம மனசாட்சிக்கு நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலை. இந்த சினிமா வந்து ஒரு மாயாஜாலமான வாழ்க்கை. இது வந்து நம்மளை
ஒரே நேரத்தில் நினச்சா ஒரு வார்த்தையில் உயரத்தில் கொண்டு போய் வைக்கும், ஒரே வார்த்தையில் வந்து நம்மளை ரொம்ப பாதாளத்துக்கு கூட கொண்டு போகலாம். நம்ம அதில் வந்து என்னவா இருக்கணும், எல்லாரோடையுமே ஒரு நல்ல டேர்ம்ஸோடு இருக்கணும். யாரும் இங்கே நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் கிடையாதுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். வந்தோம், பெட்டியை எடுத்தோம், ஓப்பன் பண்ணோம், மேக்கப் போட்டால் இன்றைக்கி வேலையை நல்லா பார்த்தோம், இருந்தவங்களோட நல்ல சந்தோஷமாக சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்தோம், அங்கே சாப்பிட்டோம் பண்ணோம், எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்துட்டு அடுத்து நம்ம வேலையை பார்க்க போயிடணும். ஏன்னா நம்ம நடிகன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவனாகவும் இருக்கணும். ஒரு ஒரு ஊரினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், எந்த ஊருன்னு கேட்குறாங்க என்னைய. அப்போ நம்ம இது எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு நம்மளோட குறிக்கோள் நடிக்கணும், அதில் பெரிய ஆள் ஆகணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம குடும்பம் நம்ம இதுன்றது எல்லாருக்குமே பன்முகங்கள் இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி நீ ஆஃபீஸில் இங்கே உட்காந்துருக்க, வீட்டுக்கு போனால் நீ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பையன், அதே அண்ணன் தங்கச்சிக்கு ஒரு அண்ணனாகவும் அடுத்த அந்த உறவுகளுக்கான முக்கியத்துவங்களையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். எல்லாத்தையுமே கரெக்டாக கொண்டு போகணும். அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி இந்த பேரை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான வழிகள் என்னவோ அதை நம்ம நோக்கி போகணும். அது மனசில் இருக்குது. ஏன்னா அது இயல்பாகவே நான் வந்து மைண்டில் வச்சுருக்கிறேன். நம்ம ரூட்டு கரெக்டு, நம்ம போகிற ரூட்டு ரைட்டு, ஓகே, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்றதால தான் இது. நானும் நீங்கள் பேசுகிறப்போ இதை சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா அந்த தப்பு செஞ்ச ஒரு கூட்டத்தில் நானும் ஒரு 90s கிட்ட எல்லாமே அதை பண்ணாங்க. எந்த அளவு ஐயாவை கொண்டாடணுமோ அந்த அளவு அவர் ட்ரோல் பண்ணுறப்ப சிரித்தோம். நான் வந்து கேப்டன் பற்றி எந்த வீடியோ பேசினாலும் அதில் ஒரு சாரி கேட்டுறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, நானும் இந்த தவிர நிறைய இடங்களில் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சுக்கோங்க இப்போ வரையும் கேட்பேன். இருந்தாலும் அந்த ரிக்ரெட் எனக்கு இப்போ இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. சன் டிவியில் நம்ம ஹீரோ ஆகிட்டோம், நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு மேலே எங்கள் மீடியாவில் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், ஹீரோ இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆட்டிடியூட்லாம் மாறாமல் அதே மாதிரியே தம்பி வாடா அதே இருக்காது. நிறைய பேர் கேட்குறாங்க, அதுக்கு எனக்கு பதில் சொல்லவே தெரியல. நான் ஒரு மோர் தென் 2000 இன்டர்வியூஸ் இப்போ நான் தவறாக சொல்ல 2000 இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அதில் இந்த சீரியல்லோ சினிமாவோ இந்த ஹீரோ கேட்டகரிஸ்ன்னு இருப்பாங்க, அவங்க எல்லாருமே எப்படி வந்திருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னு எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க அந்த இன்டர்வியூவில் காட்டுற ஆட்டிடியூட், அதாவது வே ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று இருக்கும், அந்த ஷார்ப்பாக பேசுறது, பிரதர் தம்பி அப்படிங்கிறது இங்கே பிரதராக மாறும், இப்படியான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நான் உங்கள்கிட்ட ஆரம்ப காலத்தில் எப்படி பேசணும், இப்போ வரையுமே தம்பி சொல்கிறா என்னடா அப்படியே வரணுமா எங்கடா வந்துடுறப்பா அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் இன்டர்வியூலேயே மாற்றிக்க மாட்டீங்க, ஃபோன்லேயே மாற்றி, ஏன்ட்ட மட்டும் இல்லை நீங்கள் எல்லாத்தையும் அப்படி தானே இருக்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, அதுதான் நடிப்புக்கும் இதுக்கும் இருக்கிற யதார்த்தத்துக்கு ஒரு வித்தியாசம். இப்போ கேமரா வச்சுட்டு அளவு சுந்தரமாக நடிக்க சொன்னால் அதுக்கு வேற மாதிரி மாறிடுவேன். ஆனால் நான் இயல்பான ஒரு அழகப்பனா உன்ட்ட பேசும்போது இப்படி தான் பேச போகிறேன். இதுதான் நீ என்னை இப்போ வரைக்கும் பார்த்தது. ஒரு 15 வருஷமாக நான் இப்படி தான் எல்லாத்தையும் பேசுகிறேன். நான் நிஜமாக சொல்ல போனால் விரோதின்னு சொல்ல மாட்டேன். என்னை வெறுத்தவங்களே இல்லை என்னை வந்து இவெல்லாம் ஒரு ஆளாக நினச்சவங்களையே வணக்கம் தலைவரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்பேன். அவங்க தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது என்ன வந்து இன்னைக்கு ஏதோ அவன் வந்து இன்னைக்கு ஹீரோ ஆகிட்டான்னு காமிக்கிறதுக்காக நம்மகிட்ட வந்து பேசணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த நிலை எப்போனாலும் மாறும் மைண்டில், அதாவது நல்ல விதமாக மாறணும் தான் நம்ம நினைக்கணுமே தவிர்த்து. எனக்கு இதுக்கு நான் நிறைய இடங்களில் சொல்கிற ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் தம்பி. நமக்கு முன்னாடி சாதித்தவங்க இருக்காங்க, நமக்கு அப்புறம் சாதிக்க போகிறவங்களும் இருக்காங்க, நம்ம இப்போ சாதிச்சிட்ருக்கோம். அப்போ எதுவுமே நிலையானது இல்லைங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். நான் ஏன் சீரியஸாக இருக்கணும், முதல்ல நான் எதுக்காக சீரியஸாக நடந்துக்கணும். சிலர் வந்து ரொம்ப தன்னை வந்து ஒரு பெரிய அறிவாளி மாதிரி காட்டிக்கிற மாதிரி தான். இந்த இப்போ கூட ரீசெண்டாக ஊர்வசி மேம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிப்பாங்க, ரொம்ப தன்னை வந்து ஒருத்தர் அறிவாளியாக காமிச்சிட்டேன்னா நீ என்கிட்ட சகஜமாக பேச மாட்டேன். இப்போ நீ என்கிட்ட வந்து அண்ணா நீங்கள் இன்னும் அப்படியே தானே இருக்கீங்க அப்படின்னும் போது, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியா, அவர் எப்படினாலும் எடுப்பார், எடுக்கலனாலும் திருப்பி உன்னை கூப்பிடுவார் அப்படிங்கிறது வந்து உன்னை என் கூடவே வச்சிருக்கு, பக்கத்துலேயே வச்சிருக்கு. நீ ஒரு 3 தடவை ஃபோன் பண்ணி நான் எடுக்காமல் போயிட்டேன், அதுக்கப்புறம் அவருக்கு எதுக்கே நான் ஃபோன் அடிக்கணும். இந்த பருத்தி வரஞ்சன் அவன் கிடக்கிறான் வேணா, அவன் என்னடா என்னையே வேலைக்கு வைக்கிறது, அவனே வேலைக்கு தானே இருக்கான்ட்டு போயிடுவான். மனிதர்களுக்கு வந்து மரியாதை ரொம்ப முக்கியம்ப்பா. நான் வந்து இது தவறாக சொல்ல, எல்லோரும் சொல்லுவாங்க சென்னையில் இருக்கவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, ஊரில் இருக்கவங்க மரியாதை பேசுவாங்க. எல்லா ஊர்லேயுமே மனுஷன் ஒரே மாதிரி தான். சென்னையில் இருக்கவங்கலாம் யார், ஊர்லேருந்து புழைக்க வந்தவங்க தான். சென்னைங்கிறது வந்து வட சென்னை தான் சென்னை. அது வந்து இங்கிலீஷ்காரன் வந்து அந்த ஹிஸ்ட்ரிலாம் தனி, அதெல்லாம் பேச முடியாது. இப்போ வரலாறு தனியாக இருக்குது, அது அவங்க தான் பூர்வீகம் இங்கே. ஆனால் நம்ம எல்லாம் ஊர்லேருந்து மஞ்சள் பையை தூக்கிட்டு எங்கள் அப்பா தான் கிளம்பி வந்துட்டார். சொந்த ஊரில் இருந்தால் பிழைக்க முடியாது, இவங்க வீணாக பேசி நம்மளையே இது வைக்கிறேன், வாங்க நம்ம பிழைக்க போன்ட்டு கிளம்பி வந்து இன்னைக்கு முக்கால்வாசி பேர் வந்து ஊர்லேருந்து வந்தவங்க தான். நமக்கு எது முக்கியமோ இல்லையா, ஐயா கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னா ஓகே, நான் தலைவரே கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்குங்கன்னா ஓகே, தள்ளி அப்படின்னா என்ன யோகங்கிறா, அவன் தள்ளி உட்கார்றது பிரச்சனை கிடையாது, அவனுக்கு சுயமரியாதை பிரச்சனை. நம்ம என்னவா வேணாலும் இருந்துட்டு போவோம்ப்பா. நம்ம வந்து நம்மளை பெற்றவங்க நம்மளை திட்டலாம், உற்றார் திட்டலாம் அப்படிலாம் நினைப்போம்.
ஆனால் அதுலேயும் ஒரு வரமுறைன்னு ஒன்று இருக்குது. மரியாதை தான். நான் உன்னைய பார்த்து தம்பி எப்படி இருக்கேன்னு கேட்டால் அண்ணன் நல்லா இருக்குது. எப்படா இருக்கா அப்படின்னா என்ன ஒரு பெரிய ஹீரோன்னு எப்படிடா இருக்கான்னு கேட்பாரா? எல்லாம் என்ன கொஞ்ச நாளைக்கு தான் பாப்பா அப்போ அந்த நிமிஷமே சாபம் விட்டுருவான்ப்பா. அப்போ ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன். அப்பயே சாபம் விட்டு போயிடுவான். இருந்தால் இருந்துட்டு போகிறான். அப்போ எது உன்னைய வந்து மனிதனை காட்டும்னா உன்னுடைய காரோ ஸ்டேட்டஸோ உன்னுடைய காசு பணமோ அதெல்லாம் கிடையாது. நீ மக்களோட எப்படி பழகுற. நீ பழச எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ ஏதோ பூமர் மாதிரி பழசா சொல்லியும் பழசை மறக்கக்கூடாது. இன்றைக்கி அவன் வாழ்க்கையில் முன்னேறி போகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கானே. நீ முன்னேறி ஓடுற, வேகமாக ஓடுறப்பா, ரேஸில் பயங்கரமாக ஓடுற, விக்கு 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 விக்குன்னு ஓடுற, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறேன், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எல்லாம் வாங்கிட்டு இவங்க பூரா வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு நாயை வெளியே காவலுக்கு வச்சு போய் உட்காந்துருக்காங்க. அவன் வீட்டுக்கு எவனும் போக மாட்டேன். நீ நல்லா யோசனை பண்ணிப்பாரு. நீ எந்த அளவுக்கு விலகி 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 போறியோ அந்த அளவுக்கு உன்னைக்கிட்ட இருந்தும் நிறைய பேர் விலகிடுவாங்க. அதே நீ நம்ம வீட்டு திண்ணையில் இப்படி உட்காந்து சும்மா அப்படி காலை போட்டு இப்படி உட்காந்துட்டு நான் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னா நான் என் வீட்டு வாசலில் இப்போ ஊருக்கு போய் உட்காந்தாலும் ஒரு ஐயா இப்போ நம்ம ஐயா வந்து பங்காளி ஐயா அப்படி போறாருன்னா நான் விராண்டே எப்போ வந்தா அப்படின்னா ஆமாம் என்ன 2 நாள் லீவ் போட்டு வந்தியா தினமும் நீ டிவியில் பார்த்துட்டு இருக்கேன் இப்படி எத்தனை நாள் இருக்க அவர் அடுத்து கேட்பாரு எத்தனை நாளா இருக்க போற ஒரு 3 நாள் இருப்பேயா 3 நாள் இருக்க போறியா சரி அவர் அடுத்த வாரம் சொல்ற கூட ஒரு 2 நாள் இருந்துட்டு போயேன் அப்படின்னுவாரு. அந்த இது இருக்கு இல்லையா, நான் போய் உள்ள வீட்டு கதவை சாத்திட்டு நம்ம எதுக்குடா வெளியே போய்கிட்டு அப்படின்னு நான் உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது மக்களுடைய தொடர்பு தான் கதை. அந்த கதையில தான் நம்ம கதாநாயகனா நடிக்கிறோம். அந்த கதையில வர கதாபாத்திரமா தான் நம்ம வரப்போறோம். அப்படி மக்கள் கூட பயணிச்சா தான் நாளைக்கு உனக்கு அது மாதிரி ஒரு கேரக்டர் கூட நடிக்க தோணும். நீ ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், நான் நிறைய இடங்கள் ஷூட்டிங் போவேன், எல்லாரும் கேட்பாங்க என்ன ஷூட்டிங் போனால் வெளியே சேர் போட்டு உட்காந்துக்கிற நீ பாட்டுக்கு இங்கே நின்று நான் மக்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். சின்ன பையன் கூட நடிகன், சின்ன பையனுக்குள்ளே ஒரு நடிகை இருப்பான்ப்பா. நான் சாதாரணமாக நினைக்காத, குழந்தை வந்து அதுக்கு நல்லா தெரியும் நம்ம அழுதுனோம்னா நம்ம அப்பா அதை வாங்கி தந்துடுவாரு, நம்ம அழுதோம்னா நம்ம அம்மாட்ட அதை சாதிச்சிடான். அங்கேருந்தே நடிப்பு ஆரம்பிச்சிருச்சு, அங்கேருந்தே நடிக்கிறான். அவன் எல்லாம் இப்போ நம்மளோட நல்லா நடிக்கிறாங்க, கவுண்டர் பயங்கரமாக போடுறாங்க. அதாவது கற்றுக்கிறதுக்கு இங்கே நிறைய இருக்குது, நம்ம ஓப்பனாக இல்லை. முதல்ல பயப்படுறாங்க. இப்போ வந்து என்ன கூப்பிட்டா பேசிகிட்டே இருப்பார் போல இருக்கப்பா, பேசுகிறதே குறைஞ்சி போச்சு. ஒரு பஸ்ஸில் ஒரு சீட்டில் 2 சீட்டில் 2 பேர் உட்காந்து வராங்க. இப்படி மட்டும் இவர் சிரிச்சது அவரை பார்த்து இல்லை, மீம்ஸை பார்த்து காமெடியை பார்த்து. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, என்ன இது இது என்னன்னா எல்லாருமே தனித்தனியா, எல்லாருமே ஒரு இதுவா. நான் என்ன சொல்றேன்னா ஒரு விஷயம் கடவுள் எதுக்கு வாய் கொடுத்துருக்கானே பேசுறது. பேசு, நல்லதை பேசு, நல்லதை சொல்லு, பேசு. நீ பேசினாதான் நல்லவனா கெட்டனான்னு தெரியும். முதல்ல நான் பேசினாதான் நான் பேசுறதே சரியா தவறான்றதே எனக்கு தெரியும். ஆமா ஏங்க நீங்க என்னங்க இது விஷயம் தெரியாமல் பேசிட்டீங்கன்னு அவன் ஒன்று சொல்லுவான், அவன் பேசுவான். இப்போ பேசுறதுக்கே எல்லாருக்குமே ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. பேசலாமே எடுத்தோடனே. இப்போ என்ன வாழ்க்கையில் இவங்க இப்போ பார்க்குற ரீல்ஸ் எல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிலாசபிக்கலாக இருக்கும். வாழ்க்கையில் தனியாக இருக்கவன் மட்டும் நீ கஷ்டப்படாத, வாழ்க்கையில் தனியாக இருக்கவன் தான் ஜெயிப்பான். என்னைக்கும் தனியாக இருக்கவனுக்கு தான் தைரியம் அதிகம். தனிமையில் போராடு. தனிமையில் எங்கே போராட முடியும்? ஏன்னா தனிமையில் போராடி இருந்தால் சுதந்திரம் கிடச்சிருக்குமா? தனியாக ஒரு ஆள் போராடி இருந்தான்னா வாழ்க்கையில் தனியாக போராடுறதுன்றது என்ன இருக்குது? முதல்ல வாழ்க்கையை போராட்டமாக எடுத்துகிட்டு போகிறீங்க. எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க, நான் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? கஷ்டமே கிடையாது. வாழ்க்கையில் இஷ்டப்பட்டு செய்கிற எதுவுமே கஷ்டம் கிடையாது. எவ்வளவு தியாகிகள் இருக்காங்க தெரியுமா? தியாகிகள்னால் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் கிடையாது. தங்கச்சிக்காக கல்யாணம் பண்ணாமல் தங்கச்சி கல்யாணம் பண்ணாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு உட்காந்துருக்கேன் அண்ணனே ஒரு தியாகி தான். என் பிள்ளையை வந்து பட்டாதாரி ஆக்கிடணுங்கிறதுக்காக தன்னுடைய மொத்த உழைப்பையும் கொடுக்குற ஒரு அப்பா தியாகி தான். இதெல்லாம் தாண்டி புருஷன் வெளியில் போயிட்டாங்க, பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான், தன்னுடைய வாழ்க்கையில் முழு நேரமும் வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க. வேலைக்காரிங்கிற சம்பளமே வாங்காமல் நம்ம அம்மாக்கெல்லாம் வந்து இத்தனை வருஷமாக வேலை பார்த்துருக்காங்க. பெருமையாக சொல்ல, என் பொண்டாட்டியை சாம்பார் சச்சனை சூப்பராக இருக்கும், கறி குழம்பு வச்சா செமையாக இருக்கும். அதே வந்து ஒரு ஹோட்டலுக்கு போவோம், யாருப்பா சமைச்சாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அம்மா பார்த்து நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் அம்மாவுக்கு தான் தெரியும், எப்பப்பா சாப்பிட்ற, சாப்பிட்டியாப்பா, என்னப்பா பண்ணுற, கேட்குறது உண்டு. மனைவி தான் கேட்பாங்க, எங்கெங்கே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ எது சாதனைன்னு கேட்டால் நான் பண்ணுற ஒரு சாதனையே கிடையாது. நான் பண்ணியிருக்கேன், இதில் நான் இவ்வளோ தூரம் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாரும் தான். என் குடும்பம், என் தாய் தந்தையாக இருக்கட்டும்,
என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை கொஞ்சம் சரி அவன் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறான் பண்ணட்டுமேன்னு விட்டாங்க பார்த்தியா. என்னுடைய நான் இந்த வயசில் எடுத்துக்க வேண்டிய பாரங்களே எல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே தான் நான் வெற்றியாளனாக இருக்கேன். அப்போ எனக்கு யார் முக்கியம்? தனிமையில் நான் எவ்வளோ நாள் போராடிக்கிட்டு இருப்பேன்? தனிமையில் நான் போராடி இருந்தால் அதெல்லாம் நடந்திருக்குமா? கண்டிப்பாக பல பேருடைய தியாகம் தான் நம்ம ஒரு இடத்துல சுதந்திரமாகவே இருக்க முடியும். சுதந்திரன்றது எதில் இருந்தது? பல பேருடைய தியாகத்தினால வந்தது. இன்றைக்கி நம்ம வீட்டை விட்டு வெளியே வரோம், நம்ம வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா திருப்பி நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் நமக்கு எந்த ஃபோன் காலும் வராமல் இருக்கே. அப்போ அவங்க எவ்வளோ விஷயங்களை அவங்களே பார்த்துக்கிறாங்க. நம்ம பிள்ளைக்கு இது தெரிய வேணாம்ப்பா, அவன் போயிட்டு வரட்டும்பா. ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபங்க்ஷன்லேயும் எங்கே போயிருப்பேன், எனக்கு ஏதோ ஒரு துக்க செய்தினா எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். என் மூடை பார்த்துட்டு எங்கள் அம்மா பேசுவாங்க, அவன் எங்கேப்பா இருக்க? அப்படியாப்பா, சரிப்பா, வேலை முடிஞ்சா முடிஞ்சு, சரிப்பா, ஒன்றும் இல்லை, இந்த இவங்க வீட்டில் இவருக்கு இப்படி ஒன்று ஆயிடுச்சா. என்னம்மா சொல்கிறீங்க? எப்போ? அப்படின்னா காலையில் தான்ப்பா அப்படின்வாங்க. சரி சரி, அதான் நீ வந்துட்டு சொல்லிக்கலாம்னு பதட்டப்பட்டுருவேன் தான். அதுவே இருக்குது பாருங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். நம்ம வந்து அப்போ லைஃப்பில் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து நன்றி சொல்லணும். நீங்கள் வந்து போராடுறேன்னு ஒரு ரீலை சும்மா ஒரு நிமிஷம் பேசுகிறத வச்சுட்டு இப்படிலாம் நம்ம வந்து எதையுமே கால்குலேட் பண்ணணும். லைஃப் வந்து என்ஜாய். நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தேன். பணப்பெட்டியோட என் பையனை நடிக்க வைங்கன்னு சொல்கிற ஒரு அப்பாவை நான் பக்கத்தில் பார்த்துருக்கேன். அப்போ நினைப்பேன், அப்போ நம்மகிட்டையும் பணம் இருந்தால் நடிச்சிடலாம். ஒரு சிலர் கண்களமா ஏமா அப்படின்னா, நீ இந்த அம்மா கூட நடிப்பல்ல, பாசமா அம்மா அம்மானு உயிரை விடுவதில்ல. எல்லா அம்மாக்களுக்கும் அது இருக்குது. அதை இறந்து போகணும். ஆமாம், அம்மா வந்து அந்த டைம் அவங்கெல்லாம் என்னை பார்த்தா ஒரு மாதிரி கண் கலங்குவாங்க. கனெக்ட் பண்ணிக்கிட்டு கண் கலங்குவாங்க. சீரியல் வந்து பொதுவாக பெண்கள் மட்டும்தான் ரசிப்பாங்க. ஆனால் என்னுடைய சீரியல் ஆண்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. படங்கள் 5 படம் நான் நடிச்சிருந்தேன். ரிலீஸ் ஆச்சு, ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகி அடுத்து பொட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி ரைட்டு, இவன் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு இத்தனை வருஷமாக இதில் போராடிட்டு இருக்கான், ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, சரி இவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு ஆனந்தராங்க.